welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் வந்து ஒரு அல்டிமேட் glowy glam transformation காமிக்க போறேன். ஜீரோ மேக்கப்ல இருந்து இந்த full on makeup transformation எப்படி பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. Let's get started with the transformation. Bare skin mode on. என்னுடைய ஃபேஸ் நான் ப்ரெப் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஃபேஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு glow and அந்த from within glow எடுத்துட்டு வரதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெர்மோகோல இருந்து சீகா க்ளோ ரேஞ்ச். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு டல் அண்ட் டேமேஜ் ஸ்கின் இருக்குது, பொல்யூஷன்னால இல்லை வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ்னால அப்படி இருக்குது, அந்த ஒரு ரிவைவ்டான லுக் வேணும், அந்த ஒரு க்ளோ கொடுக்கணும் உங்கள் ஸ்கின்ல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து இந்த 2% சீகா க்ளோ டெய்லி ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோட ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதில் சீகா எக்ஸ்ட்ராக்ட், ட்ரெனாக்சமிக் ஆசிட் அண்ட் லீக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது க்ளோயிங் ஸ்கின்காக இருக்கக்கூடியது. நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ், அந்த ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிறதுக்கு, ட்ரை ஆகாமல் அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த சீகா க்ளோவோட 10% ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவும் வந்து ஸ்கின் க்ளோக்காக தான். இதில் சீகா எக்ஸ்ட்ராக்ட், ட்ரெனாக்சமிக் ஆசிட் அண்ட் கோஜிக் ஆசிட் இருக்கு. இந்த சீகா எக்ஸ்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. இது உங்களுக்கு உங்க ஸ்கின்ல ஹைலரானிக் ஆசிடோட சிந்தசிஸை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது உங்களுடைய ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாகவும் ஹெல்தியாகவும் ப்ளம்பியாகவும் வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்க போகுது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் இந்த 10% சீகா க்ளோ ஃபேஸ் சீரம் வந்துட்டு ஒரு 3 to 4 drops உங்களுடைய கையில் எடுத்துட்டு உங்கள் முகத்துலையும் கழுத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. இதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறீங்க. சன்ஸ்க்ரீன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கியமாக இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஆல்சோ இந்த டெர்மோகோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ணது தான். ஸோ இந்த சீரம் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட். உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு நல்லா குவிக்காக அப்சர்வ் ஆகிக்குது. அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு சீகா க்ளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே எனக்கு வந்து அந்த க்ளோ அண்ட் அந்த ஒரு லஷ்ட்ரஸான லுக்குக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் என் ஸ்கின்ல வந்து எடுத்துகிட்டு வந்தது, அந்த ஒரு க்ளோ காமிக்கிறதுல நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மெயினாக எனக்கு வந்து அந்த ஸ்கின் டல்லாக இல்லாமல் ஒரு மாதிரி சில டைம்லாம் சன் டேமேஜ் ஆகி டேன்னால உங்களுக்கு டல்லாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ரிவைவ் பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சீரம் போட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5% சீகா க்ளோ டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் த டெர்மோகோ இதே மறுபடியும் என்னுடைய ஃபேஸில் நான் மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கிறேன். இதே என்னுடைய அந்த சீரம் வந்துட்டு நல்லா அழகாக ஒர்க் ஆக வைக்க போகுது, என்னுடைய ஸ்கின்னை ரொம்பவே ஹைட்ரேட்டாக பார்த்துக்க போகுது. இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு சீகா எக்ஸ்ட்ராக்ட், ஆல்ஃபா ஆர்பிட்டின் அண்ட் ட்ரெனாக்சமிக் ஆசிட் இருக்குது. இது உங்களுடைய ஸ்கின்னுக்கு அந்த ஒரு ஈவன் டோன் க்ளோ கொடுக்க போகுது. ஏன்னா ஆல்ஃபா ஆர்பிட்டின், கோஜிக் ஆசிட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனை ஒர்க் பண்ணக்கூடியது, அதாவது அதை போக வைக்கிறதுக்கு. ஸோ உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு அந்த ஒரு நேச்சுரல் க்ளோவோட ஈவன் டோண்டாக தெரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதை நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இன்னொரு சின்ன டிப், நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எங்கேயாவது ஜாலியோ கையிலையோ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது உங்களுக்கு எதுவும் தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணலையா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa, Flipkartல அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போகுது. ஆல்சோ நீங்கள் டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, லிங்க் பண்ணப்பட போகுது. இது வந்து டெர்மோகோ பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷன் மூலமா டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ள 10,000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எஜுகேஷன் வைஸ் அவங்க ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம சார்பாக அதுக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப் மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆல்சோ நான் இந்த சீரம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீன்னு சொன்னேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது டெர்மோகோவோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த க்ளோ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். எந்த ஒரு லுக்குக்காக இருந்தாலும், என்னதான் நீங்கள் மேட் லுக் எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ட்ரையாகவும் மேட்டாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்க பார்த்துக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இன்னைக்கு க்ளோயிங் அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னுடைய ஸ்கின் ப்ரெப்புக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின் ப்ரெப்புக்கு போகலாம். ஐ மீன் மேக்கப் முன்னாடி பண்ற ஆக்சுவல் ப்ரெப்புக்கு கண்டிப்பா ஒரு இல்லுமினேட்டிங் ப்ரைமர், இல்லுமினேட்டிங் க்ரீம் எனக்கு வேணும். ஸோ என்னுடைய ஸ்ட்ரோக் க்ரீம் எடுத்துக்கிறேன், கோல்டு வேரியன்ட். அதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த ப்ரைமரை அப்படியே மாய்ஸ்சரைசர் மாதிரியே என் முகம் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், ஒரு ஆரஞ்சு கலர் கன்சீலர் வச்சு.
நான் போட்டிருக்க இந்த ஆரஞ்சு என்னுடைய ஃபவுண்டேஷனுக்கு மேலேயும் தெரியக்கூடாதுன்னு நான் ஒரு கன்சீலர் எடுத்து இந்த ஆரஞ்சை மறைச்சிக்கிறேன். கொஞ்சமா ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் என்னுடைய ஸ்கின் கொஞ்சம் பேரா இருக்கோ அங்கெல்லாம் நான் இந்த ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர். என்னுடைய ஃபேஸ்க்கு அந்த ஒரு எலிவேஷன் பிளஸ் அந்த ஒரு ஹைலைட்டட் லுக் கொடுக்கறதுக்காக ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து என்னுடைய ஃபேஸோட சென்டர் பார்ட், அதாவது கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தி அண்ட் சின்ன ஏரியால போட்டுட்டு நல்லா என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என் ஃபேஸ் ஃபுல்லாவே இப்போ கொஞ்சம் வார்ம் டோன்டா இருக்கு. இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு நியூட்ரல் டோன் பவுடர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். லைக் ஒரு பெய்ஜ் ஷேட் மாதிரி. அதை எடுத்து என்னோட ஒரு குட்டி ப்ரஷ்ல நான் என்னுடைய கண்ணு கீழே வந்து ப்ரிசைஸா நான் வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். ஏன்னா ஃபுல் ஃபேஸ் நான் பவுடர் வச்சு செட் பண்றேன் அப்படின்னா அது ரொம்ப மேட் ஆயிடும். அது மாதிரி பண்ணாம கண்ணு கீழே மட்டும் நான் வந்து இதை செட் பண்ணிக்கிறேன். என் ஃபேஸை ஒரு கூல் டோன் ப்ராடக்ட் வச்சுட்டு நான் பிரான்ஸ் பண்ணிக்க போறேன். ஏன்னா வார்ம்த்னஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ரிச் ரெட் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளஷ் அதை எடுத்து அழகாக நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக டஸ்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா செம பிக்மெண்டடாக இருக்கும் இது. ஆக்சுவலாக நானே சீரியஸாக இந்த லுக்கில் என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு என்னோட ஐப்ரோஸ் நான் பண்ணலை. ஸோ என்னோட ஐப்ரோஸ் நான் வந்து இப்போ ஃபில் பண்ணிக்க போகிறேன் ஒரு பிளாக் ஜெல் ஐலைனர் வச்சு. யூஷுவல் ரெட். என்னோட ஐஸ்க்கு ஐ ஷேடோவுக்கு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க போகிறேன் இன்னைக்கு. ஒரு ப்ரௌன் டிரான்சிஷன் ஷேட், அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரலான லிட் கலர், இப்படியே தான் நான் வச்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடைய டிரான்சிஷன் ஏரியாவில் பேக் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஏரியாவுக்கு இந்த ப்ரௌன் போட்டேன். அடுத்து நான் வந்துட்டு என்னுடைய லிட்க்கு இந்த ஒரு ப்ரான்ஸி சாக்லேட்டி கலர் இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் கலர்ஸ் பேசிக்லி. ஸோ இதை எடுத்து என்னுடைய லிப்ஸில் நான் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்லி என்னுடைய லிப்ஸ்க்கு வந்து நான் இன்னைக்கு ரொம்பவே பிரைட்டாக போகிறேன். ஸோ அதனால் என்னுடைய ஐலிட்ஸை வந்து ரொம்ப சட்டிலாக வச்சுக்கிறேன். நான் காஜல் சும்மா ஒரே ஒரு லைன் மட்டும் வைக்கிறேன். நான் ஃபைனலாக லுக் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து டிசைட் பண்ண போகிறேன் எது வேணும் அப்படின்ட்டு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் குவிக்லி அப்ளை சம் காஜல். என்னோட அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ்ல நல்லா நான் மஸ்காரா கோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃபேஸை ஹைலைட் பண்ற நேரம் வந்தாச்சு. நல்ல ஒரு கோல்டன் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன் அந்த ஒரு கோல்டன் க்ளோ கொடுக்கறதுக்கு. ஸோ இதை எடுத்து நல்லா என்னுடைய ஃபேஸோட அந்த கணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட், லைட் டச்சின், மூக்கோட டிப், ப்ரோ போன், அப்புறம் அதே ஹைலைட்டரே என்னுடைய லிப்ஸ்ல சென்டர்ல மட்டும் போட்டுக்கிறேன். ட்ரஸ்ட் மீ கைஸ், இந்த மாதிரிலாம் ஐஷேடோ பண்ணிங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கலர்ஸ் இருக்குது, இவ்வளோ கிரேடியன்ட் இருக்குது, எப்படி இதை அச்சீவ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் விஷயம் என்னமோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஷேடோ போட்டு இந்த ஹைலைட்டரை வந்து கொஞ்சோண்டு சென்டரில் மட்டும் அந்த ப்ரிட்டியாக ப்ரிசைஸாக நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னு வைங்களேன், செம்ம ப்ரிட்டியாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கூட அதை ஹைலைட் பண்ண போகிறேன். ஒரு மாதிரி ஹேலோ க்ளோவோடு இருக்கும் அது. லிப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு நல்ல ப்ளம் கலர் எடுத்து லைன் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் பண்ணிட்டு இன்னும் ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும். நான் வந்து ஒரு ரெட் லிப் லைனர் எடுத்து இது கூடவே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஓகே, லைட்டாக மம் பண்ண போய் வாய் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேலே நான் பிங்க் போட போகிறேன். ஒரு ஹாட் நியான் பிங்க் எடுத்துக்கிறேன். அதை லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஒரு க்ளோயி ஜூவி லுக்கில் நம்ம லிப்ஸ் வந்து மேட்டாக இருக்கிறது இட்ஸ் அ சின், இட்ஸ் அ க்ரைம். ஸோ அதனால நான் என்னோடய லிப்ஸ் வந்துட்டு கொஞ்சோண்டு க்ளாஸ் அப் பண்ணிக்க போகிறேன் ஒரு லிப் க்ளாஸ் வச்சு. சிலருக்கு வந்துட்டு இது ரொம்ப ஓவர் க்ளாஸியாக இருக்கும். பட் எனக்கு அந்த லுக்குக்கு இதுதான் வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. என்னுடைய லேஷஸ் ஒட்டிட்டு நான் அந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, ஆன் டு தி ஃபைனல் ஸ்டெப், செட்டிங் மிஸ்ட். இதுதான் அந்த ஒரு ஜூவினஸ் வந்துட்டு நமக்கு ஃபைனலாக கொடுக்க போகுது அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு. நான் என்னுடைய ஃபேஸோட சென்டரை கவர் பண்ணாமல் ஃபேஸோட அவுட்டர் ஏரியாவில் மட்டும் இந்த செட்டிங் மிஸ்ட்டை அடிக்கிறேன். ஸோ இதான் ஃபைனல் லுக். டெஃபினட்டாக இது டர்ன் ஆன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு க்ளோயினஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீ ஜோனை ரொம்ப ஆயிலியாக தெரியாத மாதிரியும் ஆயிலி ஆகாமலும் அந்த ஒரு க்ளோ அங்கே தெரியாமலும் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் லைட் ஹிட் ஆகும்போது அந்த நெத்தி, அப்புறம் இந்த கணத்தோட சைட்ஸ், அதுக்கப்புறம் இந்த சின்ன ஏரியா, இதெல்லாம் மட்டும் க்ளோ ஆகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த ஃப்ரம் வித்தின் க்ளோக்கு ஸ்கின் கேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குற மாதிரி, க்ளோ கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக அதை இன்கார்பரேட் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.